இது வந்து லைன்ல நின்று போட்டு நான் என்ன சொல்றேன்னா, நீ நிக்க தேவையில்ல, வானா நீ அங்கேயே வச்சுட்டு வந்துரு. கொடுக்குற 10 ரூபாய்க்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிட்டா பரவாயில்ல, மறுபடியும் 10 ரூபா அவங்க கொடுக்கணும்னா அது கமிஷன் கொடுத்தா 10 ரூபா வாங்கணும். அதுக்கு 10 ரூபா நோட்டுக்கு எங்க போவாங்க? 21 வயசு கேட்கறது இருந்தது. ஒரு பில்டப் சார் கொடுக்குறாரு, யாரு விஜய் சார் கொடுக்குறாரு. அவன் கொடுக்கறதுல ஏன்டா போறான்னு அவன் கத்துவாங்க. இதெல்லாம் பிரச்சனை ஆகும், அது நடுத்தர மக்கள் எல்லாம் ஆகும். இதெல்லாம் எதுவுமே ஆகாத அளவுக்கு எங்க விஜய் பாப்பாரு, பக்காவா பாப்பாரு. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறான்ற பிரச்சனை கடந்த ஆட்சி காலத்துல இருந்துச்சு. இப்ப இருக்கிற ஆட்சி காலத்துல இந்த இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு சொல்லிட்டு, எம்ஆர்பி ரேட்டை காட்டிலும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவை சால்வ் பண்ற மாதிரியா இப்ப எக்மோர்ல இருக்கிற டாஸ்மாக் நம்பர் 480 கடையன்ல ஒரு வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க. அந்த வெண்டிங் மிஷின் எப்படின்னா எம்டி பாட்டில கலெக்ட் பண்ற மாதிரியா தமிழ்நாட்டிலேயே இந்த டாஸ்மாக் வெண்டிங் மிஷின் வந்து இந்த கடையில தான் வச்சிருக்காங்க, 480 கடை நம்பர்ல. இது எப்படின்னா, இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வாங்கினோம்னா இந்த கடையில பாட்டில் வாங்கினாங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வெண்டிங் மிஷினுக்குள்ள போட்டால் காசு வருது. அதுவுமே அந்த வெண்டிங் மிஷின் எப்படி இருக்குன்னா, ஜிபே மூலமா தான் காசு அக்கௌண்ட் அனுப்புற மாதிரியா இருக்கு. இப்போ நம்ம ஜிபே ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிக்கணும். லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் 10 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜிபே இல்லை, ஃபோன்பே எந்த ஃபெசிலிட்டி, யூபிஐ டிரான்ஸ்ஃபர் எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், முக்கால்வாசி நபர்கள் வந்து ஜிபே ஃபோன்பே இல்லாத நபர்கள் தான் அதிகமாக வந்து பாட்டில் வாங்குறாங்க, சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்போதைக்கு இப்போ வந்து இந்த வெண்டிங் மிஷின் வந்து ட்ரைனிங்ல தான் இருக்கு. 30 நாளைக்கு ட்ரைனிங் பார்க்குறாங்க இந்த கடையில். இதுக்கப்புறம் தான் இந்த என்ன பிளஸ் மைனஸை பார்த்துட்டு தான் மற்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கடையிலையும் இந்த வெண்டிங் மிஷின் வைக்கிறத பற்றி அரசு யோசிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து பொதுவாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஜிபே யூபிஐ டிரான்ஸ்ஃபர் இல்லாதனால இப்போதைக்கு ட்ரைனிங்கா வந்து இந்த கடையில மட்டும் கையில காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மேனுவலா காசு கொடுக்குறாங்க. இதை பத்தி இந்த வெண்டிங் மிஷின் வச்சிருக்கிறத பத்தி பொதுமக்கள்கிட்ட கேட்போம். Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இது 10 ரூபா தேவையே கிடையாதுங்க. சரக்கு குறைங்க ரேட்டு எல்லாரும் சாப்பிட்ட இந்த 10 ரூபாய்லாம் கொடுத்துட்டு ஒருத்த வர்றான், ப்ளூ வாங்குவான், ஆட்டு வாங்குவான், எல்லாம் வாங்க 10 ரூபாய்க்கு நிக்க மாட்டான். அவன் பாட்டில் போட்டு போவான். இதை கடையில தான் போட்டுவாங்க, வெளியில போட மாட்டாங்க, தூக்கி போட மாட்டாங்க, எங்கேயும் போட மாட்டாங்க. குடிக்கிறவன் உள்ளதான் குடிக்கிறான். வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாம் குறைக்குங்க ரேட்டு. அதெல்லாம் மறுத்து ஒயின் ஷாப் நடத்தினா எது ஆலமரம் உருவாகி ஆயிடுச்சு. இதை நிறுத்த முடியாது. பரம்பாரு எத்தனை பேர் கியூ நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் இனிமேலும் சரக்கு ஆலமரம் வேறு ஊனியாச்சு, விஜய் மாதிரி ஊனியாச்சு. இதை வந்து நிறுத்தவே முடியாது. இது நிறுத்தினா கவர்மெண்ட்டுக்கு லாபம் இல்லை, நஷ்டம். இது ஆந்திராவுக்கு போயிடும். ஆந்திரா கவர்மெண்ட்ல சரக்கு விற்கிறாங்க, அங்க போயிடும். இந்த மிஷினை பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார்? மிஷின் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மிஷின் கோசம் நான் வந்து 350 ரூபா குடிக்கிறேன், ப்ளூ கொடுப்பேன். 10 ரூபா கோசம் நிற்பேன். நான் அங்கே போட்டு தான் வருவேன். அந்த 10 ரூபா நிற்க முடியாது, யாருமே நிற்க முடியாது சார். என்ன யாரும் சார்க்கிறோம். இதை வந்து பெரிய இது இஷ்யூ ஆகும்னா இங்கே கீழே இருக்காங்களா, அவன்லாம் பொறிக்கிறது வந்து விற்று சண்டை வரும், உள்ள பாருல சண்டை வரும். அவன் கொடுக்கறதுல ஏன்டா போறான்னு அவன் கத்துவாங்க. இதெல்லாம் பிரச்சனை ஆகும், அது நடுத்தர மக்கள் எல்லாம் ஆகும். இதெல்லாம் எதுவுமே ஆகாத அளவுக்கு எங்க விஜய் பாப்பாரு, பக்காவா பாப்பாரு. குடியை நிறுத்தவே முடியாது யாராலும். இவங்க குடியை நிறுத்தலாம். கனகமா சத்திரம் போவான், ஆந்திராவுக்கு போவாங்க, சதுரங்க நாடு என்ன போவாங்க, எல்லாம் குடிப்பாங்க. ஆனா குடியை நிறுத்தவே முடியாது. இது வேறு ஊழிடுச்சு, அதை நிறுத்த முடியாது. அப்போதான் நம்ம கவர்மெண்ட் பணம் வரும், அண்ணன் பண்ண முடியும், சொன்ன காரியம்லாம் நிறைவேற்ற முடியும், எல்லாமே பக்காவா பண்ண முடியும். இது வந்து சாத்தியம் இல்லாத வேலை. ஏன்னா அப்படி சொல்றீங்க? எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து கூலி வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட்றோம் நாங்க. இது வந்து லைன்ல நின்று போட்டு இல்ல, இது புதுசா நான் என்ன சொல்றேன்னா, நீ நிக்க தேவையில்ல, வானா நீ அங்கேயே வச்சுட்டு வந்துரு. நம்ம 10 ரூபா போயிடும். 150 ரூபா தானே ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தா, இப்ப 140 ரூபா கணக்காயிடுது இல்ல? புரியுதா? நீ வானா வச்சுட்டு வந்துனாரு. இப்போ காசு கேட்பாங்கல்ல, இப்போ காசு கேட்காம 10 பாட்டில் கொடுத்து போயிருங்க, நான் போய் கொடுத்து காசு வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். இல்லை, இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாட்டில் போட்டால் காசு வாங்கிக்கிற மாதிரி நல்லா இருக்கு, நல்லா ஸ்கீம் தான். இதனால பாட்டினால வந்து கீழே உடையாது, பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத இருக்கும்.
வெளியிடங்களில் காவாய்களில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கும். இது நல்ல சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இது நல்ல திட்டம். இந்த சாத்தியமாகுதுன்னு பாக்குறீங்க? சாத்தியப்படுத்தும், பண்ண முடியும். கொஞ்சம் சிறப்பான முறையில் எடுத்து நல்ல முறையில் எடுத்து இது வந்து சாத்தியப்படுத்தும். வெளியே அவுட் சோர்சிங் முறையில் கரெக்டாக திட்டமிட்டு அரசாங்கம் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல திட்டமாக இருக்கும். ஏன்னா வெளியிடங்களில் வந்து சுகாதாரம் கெடு மற்ற இதுங்கெல்லாம் வந்து கால்வாய்களில் அடைப்பு ஏற்படாது. பாட்டில் உடச்சிடுவாங்க ரோடுங்களில். அந்த திட்டம்லாம் அந்த இதுவெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். டேமேஜ் அது பாட்டில் வேஸ்ட் ஆகாது. அதுவும் அந்தந்த கடையில வாங்கின பாட்டில் தான் இப்போதைக்கு இது பண்றாங்க. இந்த கடையில் வாங்குறது இந்த போறாங்க. ஆனா உடனே வாங்கி ஊத்துறாங்களே 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கேட்கறாங்க. 5 நிமிஷம் கழிச்சு உள்ள ஏறுமா, அதுக்கப்புறம் இது சொல்றாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா கடையிலும் மற்ற கடைகளில் கூட இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கடைகளில் கூட வாங்கினா அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வரணும். அது வந்து சாத்தியப்படும். நம்ம வேற கடையில் என்ன சொல்றீங்க, நம்ம அந்த எல்லாமே ஒரே இது போகலாம். பக்கவே இருப்பாங்க போடணும்னா இப்போ இந்த கடை வேணா இங்கே சொல்றாங்க. வீட்டில் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அவங்க நியர்பை எங்கே இருக்காங்க கொடுத்துருலாம். பாட்டில் எல்லா கடையிலையும் எடுத்தா நல்லா இருக்கும். மிஷினு உதவி மிஷினு பொதுவாக வந்து வந்துடும். இந்த கடையில் வாங்கினது இந்த மிஷின் சொல்றாங்களே அந்த ஸ்கீம் இல்லாமல் பொதுவாக எல்லாம் போயிட்டு போகுது. அந்த மாற்றி வாங்கிப்பாங்க. அந்த ஊழியர்களுக்கு ரொம்ப சிரமம். அதை எடுத்து மறுபடியும் அதை மறுபடியும் அந்த 10 ரூபா வாங்கி அவங்க கமிஷன் கொடுத்தா 10 ரூபா வாங்கி அது இது பண்ணணும். அந்த 10 ரூபாய்க்கு இப்போ அவங்க கொடுக்குற 10 ரூபாய்க்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிட்டா பரவாயில்ல. மறுபடியும் 10 ரூபா அவங்க கொடுக்கணும்னா அது கமிஷன் கொடுத்தா 10 ரூபா வாங்கணும். அது 10 ரூபா நோட்டுக்கு எங்கே போவாங்க? 10 ரூபா மறுபடியும் இல்லை எடுத்துக்கலாம். 10 ரூபா நோட்டுக்கு மறுபடியும் அவங்க எங்கே போவாங்க? மறுபடியும் அவங்க 10 ரூபா நோட்டு கொடுக்கணும்ல. அந்த 10 ரூபா நோட்டு வேணும்ல. அது கவர்மெண்ட் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைங்களா? குடியார மக்கள் வந்து எங்கடா வருவாங்க. நீ எத்தனை மிஷின் வச்சாலாம் இந்த மிஷினை வச்சு கொடுத்துருக்கீங்களா? நீங்க மிஷினை கொடுத்துருமா யோசனை பண்ணி வருங்க. சொல்றேன் பிராக்டிக்கல் இல்ல விமர்சனம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அக்கௌண்டபிலிட்டியா வரும்ன்றாங்க. மிஷின் மூலமா வச்சுன்னா எத்தனை பாட்டில் வந்துருச்சு கணக்கு வரும் அப்படின்றாங்க. இல்ல சார் சார் அது இல்லை. நாங்க அதை பத்தியே பேசல. ஒரு நுகர்வோர் நல்லா கேட்டுங்க. டாஸ்மார்க்கு சொல்றாங்க 10 ரூபா வாங்குறேன்னு. அவங்களுக்கு வந்து எவ்வளவு இன்னல்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதை நினைக்க மாட்டாங்க மீடியா. 21 வயசு ஏற்கனவே இருந்தது. ஒரு பில்டப் சார் கொடுக்குறாரு. யாரு? விஜய் சார் கொடுக்குறாரு. 10 மணிக்கு சாத்துறது பில்டப் சார் கொடுக்குறாரு. ஏற்கனவே இருந்து இவர் என்ன புதுசா கொடுத்துருக்காரு சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஊழியர், டாஸ்மாக் ஊழியர். 12 மணிக்கு திறக்கிறோம். நாங்கள் 10 மணிக்கு கிளம்பி கடைக்கு போனோம். அங்கே போகும்போது ஏன் ஒரு 2 மணி நேரம் குறைச்சானா 8 மணிக்கு சாத்தினா அந்த கடையை. இங்கே கோரிக்கை டேங்க் குறைக்கணும். டேங்க் குறைக்கணுமா இல்லையா? அதை குறைக்கணும். ஒரு நாளைக்கு இறக்கு கூலி ஒரு கேஸுக்கு 10 ரூபா தர்றோம். அவங்க அட்டியில் போட்டு வச்சா அது ஒரு அமௌண்ட் தர்றோம் 300 ரூபா. மேக்சிமம் 100 கேஸ் வந்துச்சுன்னா 1500 ரூபா செலவாகுது. இதுல வந்து என்னன்னா அவங்க இறங்கி வச்சிருவாங்க. அந்த பாட்டில் 4 நாள் கழிச்சிருந்தோம்னா கட்டிக்கு தான் இருக்கும். அதுல அவ்வளோ அந்த உடஞ்ச பாட்டு யார் சார் தர்றது? உடஞ்ச பாட்டுக்கு யாரு தர்றது சொல்லுங்க பாப்பா. நான் ஒரு குடிமகனா வந்திருக்கோம். ஓப்பனா சொல்றேன். அவங்களோட இது என்னன்னு பார்க்கணும் நம்ம கண்டிப்பா. அந்த உடஞ்ச பாட்டுக்கு கடையில உடையிற பாட்டுக்கு யார் தர்றது? இறக்கு கூலி யார் தர்றது? இபி பில் யார் தர்றது? அட்டைப்படி அட்டைப்படி வந்து ஒரு கடைக்கு வந்து சர்வாரமா ஒரு 3 லட்சம் ரூபா அவரேஜ் சேல்ஸ்னா 13,000 ரூபா கட்ட சொல்றாங்க. அந்த அட்டைப்படிக்கு யார் கட்டுறது? அந்த கடையோட வாடகை வந்து ஓனர் வந்து கவர்மெண்ட் வந்து 3000 ரூபா தருது. நாங்க தர்றது 12,000 ரூபா. 3000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அது யார் தர்றது? இப்போ இந்த டாஸ்மாக்கு குடிக்க வர பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், இந்த வெண்டிங் மிஷின் வச்சிருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்ல விஷயம். இது ஒரு ஏன்னா பாட்டில வந்து ரோட்ல போட்டு போயிடுறாங்க. இது வந்து மாசு கட்டுப்பாடு அதிகமாக ஏற்படுது. இது ஒரு நல்ல முயற்சி. இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்க நல்ல முயற்சின்னு சில பேர் பாராட்டுறாங்க. சில பேர் குறிப்பிடும் போது நான் ஒரு 350 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குறேன், நான் எதுக்கு லைன்ல நிற்கிறேன், ஒரு 10 ரூபாய்க்கு நான் லைன்ல நிற்க முடியுமா, எனக்கு அந்த டைம் இல்லை, இது தேவையற்றது அப்படின்னு சில பேர் குறிப்பிடுறாங்க. அதே போல இங்க வந்து இப்போதைக்கு ட்ரைனிங்னால இந்த கடையில் இருக்கிற பாட்டில் மட்டும்தான் இந்த வெண்டிங் மிஷினால போட முடியுது. சில பேர் அறுத்துறாங்க. ஏன்னா பக்கத்து கடையில இருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து போடுறாங்க. போட்டு பார்த்துட்டு வந்து காசு வரலன்னு சில மக்கள் குறிப்பிடுறாங்க. இந்த வெண்டிங் மிஷின் வச்சுக்கிறது நல்ல முயற்சியா இல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருமா? இந்த டாஸ்மாக்ல நடக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? இந்த 10 ரூபா பிரச்சனையை எண்டு கார்டு போடுமான்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.